ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரர்களே, அன்று வாரத்தின் முதல் நாள் மீண்டுமாக ஈஸ்டர் பண்டிகைக்கு நாம் கடந்து செல்வோம். எம்மாவு சீடர்கள் சொல்கின்றார்கள், இயேசுவை கொன்று 3 நாட்கள் ஆகியிற்று என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்கின்றார்கள். அப்படி என்றால் பெரிய வெள்ளி பெரிய சனி முடிந்து ஈஸ்டர் பண்டிகைக்கு கடந்து வந்திருக்கின்றோம். எம்மாவு சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட அந்த ஏமாற்றத்தை கண்டு பயந்து போய் அவர்கள் மீண்டுமாக எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு, தங்கள் சொந்த ஊரான அந்த எம்மாவுசுக்கு செல்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள். அதன் நிமித்தமாக எருசலேம் நகரிலிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். எருசலேம் நகரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கு 4 காரணங்கள் உண்டு. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக, அரசராக இருப்பாரோ என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ரோமை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கப் போகின்றார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரை சிலுவையிலே அறைந்து கொன்று விட்டார்கள். சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது. ஏமாற்றத்தை அடைந்து விட்டோம். நம்முடைய கனவெல்லாம் ஏமாற்றத்தை தந்து விட்டது என்று நினைத்து அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். மற்றொரு காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய துன்பமான நேரத்திலே நாம் அவரோடு இல்லையே, அவரை காப்பாற்ற முடியவில்லையே என்ற உணர்வானது அவர்களை வாட்டி எடுத்தது. எனவே அவர்கள் எருசலேம் நகரிலிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த பொழுது இரக்கத்தை காண்பித்தார், பாவிகளை மன்னித்தார், நோயாளிகளை குணமாக்கினார். அப்பேற்பட்ட அந்த நல்ல மனிதரை துன்பப்படுகின்ற நேரத்திலே நாம் அவரை விட்டு ஓடிவிட்டோமே என்று சொல்லி அவருடைய குற்ற உணர்வானது தாக்கியது. எனவே அவர்கள் எருசலேம் நகரிலிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். 4வது காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அதே நிகழ்வானது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து விடுமோ என்று பயந்து அச்சத்தாலே அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றார்கள். இனி வருகின்ற நாட்களிலே யாரெல்லாம் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி கண்டுபிடித்து நமக்கும் இது போன்ற ஒரு சம்பவத்தை கொடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்திலே அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே எருசலேம் நகரானது ஒரு முக்கியமான நகரமாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரில்தான் பாடுகள் பட்டார். இறுதி ராவுணவை அங்கேதான் நிகழ்த்தினார். அங்குதான் சிலுவையிலே கொல்லப்பட்டார். அங்கேதான் அவர் உயிர்த்தெழப் போகின்றார். எனவே
அங்கே சீடர்கள் இருந்து ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கின்ற பொழுது அவர்களுக்கு விசுவாசம் இருந்திருக்கும், நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னதாக தூய ஆவியை பெறும் வரை நீங்கள் இந்த நகரத்திலே இருங்கள், தங்கியிருங்கள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே திரு அவையை விட்டு நாம் வெளியேறுகின்றோம். அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை என்று சொல்லி பலவிதமான காரணத்தை சொல்லி நாம் திரு அவையை விட்டு விலகி விடுகின்றோம். இந்த திரு அவைதான் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற இடம். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வருகின்ற பொழுது தற்காலிகமான ஆறுதலை தேடி நாம் வெளியிடத்திற்கு செல்கின்றோம். திரு அவையோடு ஒன்றித்து ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நாம் தியானிக்க முடியாமல் தற்காலிக இன்பத்தை தேடி நாம் திரு அவையை விட்டு விலகிச் செல்கின்றோம். எவ்வாறு எம்மாவுஸ் சீடர்கள் எருசலேம் நகரிலிருந்து எம்மாவுஸ் நகருக்கு புறப்பட்டு சென்றார்களோ அதே போல நமக்கு எங்கே மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த இடத்தை நாம் தேடி செல்கின்றோம். நம்முடைய நம்பிக்கையானதை இழக்க ஆரம்பிக்கின்றோம். கடவுள் மீது கொண்டிருந்த அந்த பற்றானது நமக்கு குறைய ஆரம்பிக்கின்றது. எனவேதான் நாம் திரு அவை விட்டு விலகிச் செல்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கூட அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. அதைவிட எனக்கு மகிழ்ச்சியான கொடுக்கக்கூடிய இடம் வேற இடம் இருக்கின்றது, அந்த இடத்திற்கு நான் செல்கின்றேன். வீட்டிலே நடக்கக்கூடிய அந்த விசேஷங்களுக்கு நான் செல்கின்றேன். இந்த இடம் எனக்கு நிம்மதி கொடுப்பதில்லை, மகிழ்ச்சி கொடுப்பதில்லை என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்கே நமக்கு ஆறுதல் கிடைக்கின்றதோ அந்த இடத்திற்கு விருந்துகளுக்கு நாம் செல்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் யோசித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று. ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர். இந்த எம்மாவுஸ் சீடர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். பயணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பயணம் செய்கின்றார். அவர்களோடு பயணம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவுஸ் சீடர்களிடம் கேட்கின்றார், வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன? ஏன் சோகமாக இருக்கின்றீர்கள் என்று எல்லாம் கேட்கின்றார். அவர்களும் அதற்கு தக்க விதமான ஒரு பதிலை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் எருசலேம் நகரிலே எல்லாம் நடந்ததெல்லாம் தெரியாது, நீ ஒருவர் மட்டும்தான் போல இருக்கின்றது. ஏனென்றால் எருசலேம் நகரிலே இருக்கின்ற அனைவருக்குமே இங்கே நடந்த அந்த சம்பவத்தை எல்லாம் அறிந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்க நீ மட்டும் எப்படி அதிலிருந்து விதிவிலக்காக உனக்கு தெரியாமல் போனது என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சோகத்தை அறிவார், அவருடைய வேதனையை அறிவார். என்ன நிகழ்ந்தது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இருப்பினும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பயணிக்கின்ற பொழுது ஒன்றுமே தெரியாததை போல கேட்கின்றார். அதற்கு காரணம் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் அவருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து வேதனையை கேட்க வேண்டும், அந்த வலியை உணர வேண்டும், அந்த அவர்கள் இடிந்து போனதை உணர வேண்டும் என்பதற்காக நடந்ததெல்லாம் சொல்லுங்கப்பா, என்ன நடந்தது எனக்கு தெரியல என்று கேட்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்க ஆர்வமாக இருக்கின்றார். வலியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு நாம் வாழ்ந்து கொண்டு வரலாம். அந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனை தருகின்ற அந்த சம்பவத்தை எல்லாம் கேட்க விரும்புகின்றார். அந்த வலியோடு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார். நாம் பல நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லி அனுதாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு குணப்படுத்த, நமக்கு அற்புதங்களை நிகழ்த்த தயாராக இருக்கின்றார். நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய வாயிலிருந்து
வார்த்தையிலிருந்து கேட்க விரும்புகின்றார். வழியோடு நாம் சொல்லக்கூடிய அந்த கண்ணீரோடும் அப்படியே சொல்ல முடியாத வார்த்தைகளை தடுமாறுகின்ற பொழுது, கண்ணிலிருந்து கண்ணீர் வருகின்ற பொழுது, இன்னுமாக வாயானது நடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது ஆண்டவர் அதை புரிந்து கொள்வார். நாம் எப்பேற்பட்ட ஒரு வேதனையோடு வாழ்ந்து வருகின்றோம், எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தோடு மனபாரத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து வருகின்றோம் என்பதை ஆண்டவர் நன்றாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நமக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார். ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பது எதுவுமே கிடையாது. 139 திருப்பாடலிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் அனைத்தையும் அறிந்திருக்கின்றார். இருப்பினும் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நடந்த அந்த சம்பவத்தையும் கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம், போராட்டங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதற்காக நாம் நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டும். ஆண்டவர் பொறுமையோடு கேட்பார், ஆண்டவர் முழுமையாக கேட்பார். சரி சரி என்று சொல்லி அடுத்து சொல்லு என்று சொல்லி அவசரப்பட மாட்டார், பொறுமையாக கேட்பார். சீடர்கள் சொல்லுகின்றார்கள், அனைத்தையும் நிதானமாக பொறுமையாக கேட்பதை நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் பொறுமையாக நிதானமாக கேட்பார். ஆனால் நம்முடைய வாயிலிருந்து அது வெளிப்பட வேண்டும். அந்த வழியோடு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அதை புரிந்து கொள்வார். அதுதான் முதல் படிநிலை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் சொன்ன பிற்பாடு அவர் என்ன செய்கின்றார்? அவர்களுக்கு மறைநூலை விளக்குகின்றார், நற்செய்தியை விளக்குகின்றார், இறை வார்த்தையை விளக்குகின்றார். இந்த இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருப்பது தானே நிகழ்ந்திருக்கின்றது, ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருந்தது அந்த இறை வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் அநியாயமாக துன்பப்படுகின்ற பொழுது அதற்கெல்லாம் விடையாக இருப்பது இந்த இறை வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுடைய கதையை கேட்ட பிற்பாடு, அந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்ட பிற்பாடு அவர்களுக்கு அந்த இறை வார்த்தையிலிருந்து விளக்கத்தை தருகின்றார். அவர்களுக்கு கேள்விகள் எழ ஆரம்பிக்கின்றது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கேள்விகளுக்கு பதிலை இறை வார்த்தையிலிருந்து கொடுக்கின்றார். நாம் அநியாயமாக துன்பப்படுகின்ற பொழுது நம்முடைய துன்பத்திற்கெல்லாம் விடையாக இருப்பது இறை வார்த்தை. நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்க வேண்டும், இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும், இறை வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் செயல்படுகின்றார். நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கின்றார், என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது என்ன, என்னுடைய புரியாத அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருப்பது இந்த இறை வார்த்தை என்பதை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுவார். எனவே இறை வார்த்தை படிப்பதற்கு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். சீடர்கள் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிலை இறை வார்த்தையிலிருந்து கொடுக்கின்றார். இதோடு இந்த நிகழ்வானது முடிந்து போகவில்லை. மாறாக மூன்றாவதாக அவர்கள் சீடர்கள் சேர வேண்டிய இடம் வந்த பிற்பாடு ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அப்பால் போவதை போல காட்டிக்கொள்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்கின்றார்கள் அந்த சீடர்கள், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்கின்றார்கள். எங்களோடு தங்கும். இது ஒரு அருமையான ஜெபம். ஆண்டவரை நாம் நம்மோடு தங்க அழைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய குடும்பத்திலே தங்கும் ஆண்டவரே, என்னுடைய தொழிலிலே தங்கும் ஆண்டவரே, என்னுடைய பணியிடத்திலே தங்கும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளிடத்திலே தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி இறைஞ்சி கேட்க வேண்டும். ஆண்டவர் தங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். சீடர்கள் அழைத்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு தங்குகின்றார். இவ்வளவு நாட்கள் நாம் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்திருக்கலாம்.
பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் நாம் அடிமைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வருகின்ற அந்த நாட்கள் நமக்கு சொற்ப நாட்களாக, ஆண்டுகளாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம். ஆனால் வாழ்கின்ற அந்த மீதி நாட்களிலே ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று சொல்லி நாம் இறைஞ்சி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு தங்குவார். மீதமுள்ள அந்த மாதங்கள், வருடங்கள் நமக்கு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக, மாதமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நான்காவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு தங்கிய பொழுது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். இதே நிகழ்வானது இறுதி இரவு உணவிலே நடந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார். அதை பெற்ற உடனே அந்த 2 சீடர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்கின்றார்கள். அடையாளம் கண்ட அந்த மாத்திரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கண்ணிலே பிரசன்னமாயிருந்தார். அவர்கள் கண்டார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இந்த அப்பமும் ரசமும் தன்னுடைய தன்மையை இழக்காமல் ஆண்டவருடைய உடலாக, இரத்தமாக மாறுகின்றது. இது சாத்தியமா என்று கேட்கலாம். சாத்தியம். விடுதலை பயண புத்தகத்திலே பார்க்கின்றோம். 3வது அதிகாரத்திலே மோசேயை இறைவன் அழைக்கின்ற பொழுது எரியும் முட்புதரானது எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த முட்புதரானது கருகி சாம்பலாகவில்லை. எனவே இந்த அதிசயத்தை காண்பதற்காக மோசே அருகிலே செல்கின்றார். அது ஒரு அதிசயம். முட்புதரானது எரிந்து கொண்டிருந்தது. பச்சையான முட்புதரானது எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அது கருகி சாம்பலாகவில்லை. 2வது அதிசயம், அன்னை கன்னிமரியாள் கணவரோடு இணைந்து வாழ்வதற்கு முன்னதாகவே கன்னியாக இருந்த பொழுதே கருவுற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து தாயானார். ஆனால் அன்னை கன்னிமரியாள் என்றும் கன்னியாக இருக்கின்றாள். ஒரு கன்னி பெண் தாயானாள். அது ஒரு அதிசயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனால் கொல்லப்பட்டாலும் அவர் வெற்றி வீரராக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய சீடர்கள் அனைவருமே ஒரு அறைக்குள் பயந்து கதவை மூடி இருந்தார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மூடிய அறைக்குள்ளாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கின்றார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்திலே பிரசன்னமாயிருந்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறந்தன. அப்பொழுது வழிநெடுகில் நாம் பேசிக்கொண்டு வந்தோமே, அப்பொழுது இறைவார்த்தையை விளக்கினாரே, அப்பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் இயேசுவை கண்டு உணர்ந்தது அந்த திவ்ய நற்கருணையிலே. பல நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், இறை வார்த்தை மட்டுமே போதுமானது என்று சொல்லி வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு மத்தியிலே, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். இறை வார்த்தை எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு நற்கருணையும் நமக்கு முக்கியமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அவருடைய உள்ளமானது பற்றி எரிந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு உணர முடியவில்லை. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள் தெரியுமா? திவ்ய நற்கருணையை கொடுக்கின்ற பொழுது, அதை ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றார்கள். அதை பெற்று உண்ட பிற்பாடு அவர்கள் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எங்கே என்றால் எருசலேம். எந்த இடத்திலிருந்து நாம் கிளம்பி வந்தோமோ, பயந்து வந்தோமோ, அவநம்பிக்கையோடு வந்தோமோ, விசுவாசத்தை இழந்து வந்தோமோ, அந்த நகருக்கு சென்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சீடர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திரும்பி சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். நாமும் திருப்பலியிலே இறைவார்த்தை கேட்கின்றோம், தீவினற்கண்ணை பெறுகின்றோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே,
நம்முடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே, நம்முடைய அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே நாம் ஒரு சாட்சியாக திகழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே 4 காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எம்மாவு சீடர்கள் அவநம்பிக்கையோடு அவர்கள் எருசலேம் நகரிலிருந்து பயணத்தை மேற்கொண்டார்கள். நாமும் ஒருவேளை கண்ணீரோடு நாம் வாழ்க்கை தொடர்ந்து வரலாம். அதை பற்றி, அந்த பிரச்சனைகளை பற்றி நாம் யோசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வரலாம். ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆண்டவர் அதை முழுமையாக கேட்க தயாராக இருக்கின்றார். ஆண்டவரிடம் நமக்கு நடந்த அந்த சோகமான துயரமான சம்பவங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்று நேரத்தை ஒதுக்கி நாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒப்புவிக்க வேண்டும். லாசருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது, மார்த்தா மரியா வீட்டிற்கு சென்ற பொழுது, மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்ததை போல நாமும் உரையாட வேண்டும். ஆண்டவர் இறைவார்த்தை விளக்குவார். இறைவார்த்தையை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இறைவார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுவார். நம்முடைய துன்பங்களுக்கு, நாம் அனுபவிக்கின்ற அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடை தெரியாமல் இருக்கலாம். அநியாயமாக நாம் துன்பப்படுகின்றலாம். அந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இறைவார்த்தையிலே நமக்கு விளக்கத்தை கொடுப்பார். 3ஆவதாக, சீடர்கள் எங்களோடு தங்கும் என்று கேட்டார்களே, அதே போல ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்த உடனே நாம் ஜெபமாக, எழுப்பக்கூடிய ஜெபமாக இதாவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு பயணிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நாம் அழைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பயணிக்க தயாராக இருக்கின்றார், காத்து கொண்டிருக்கின்றார். 4ஆவதாக, அந்த அப்பத்திலே ரசத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கின்றார். அதை உட்கொண்டு வாழ்க்கை போராட்டத்திலே விசுவாசத்துக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். அதற்கான வரத்தை கேட்டு இந்த தொடரும் திருப்பலியிலே நாம் அனைவரும் ஜெபிப்போம்.